இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். வார்னிங், இந்த ஷோல நீங்க பார்க்க போற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ட்ரைனிங் இல்லாம மூளையே இல்லாம செய்யப்பட்டது. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வீட்டில் நாமளும் ட்ரை பண்ணுவோன்னு சும்மா கூட ஆசைப்படாதீங்க, வீணா வருத்தப்படுவீங்க. ஹலோ காய்ஸ், சொல்ல போனா இந்த புது சீசன்ல வர புது எபிசோட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஏன்னா இந்த வாட்டி நம்ம கிடைச்சிருக்கிற ஸ்டூபிட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்தவங்களையே மிஞ்சிற அளவுக்கு இருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில ஃபன் ரொம்ப முக்கியம். சிரிக்கிறதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்ல. அதை விட சிறப்பானது மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது. அப்புறம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல வர போற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களை வெறும் சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்க நாலேஜும் கெயின் ஆகும். இந்த மாதிரியான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட உதவியால உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சயின்ஸை நான் தோண்டி வெளியே கொண்டு வர போறேன். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் மூலமா அப்பதான் உங்க லைஃப்ல உங்களை யாரும் பார்த்து ஸ்டூபிட்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க பொறுமையா இருந்தது போதும், எபிசோட பார்த்து பொங்கி எழுங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல சில பேர் பண்ற பைத்தியக்காரத்தனமான வேலைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை மற்றும் சில விஷயங்களோட சயின்டிபிக் ரீசன்ஸையும் பார்க்க போறோம். அடுத்து வர போற அரை மணி நேரத்துல உங்களுக்கு சில ஃபன்னியான ரெசிபிஸ் கிடைக்க போகுது. இதுல நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணாம விட்டவங்க என்ன ஆனாங்கன்றதையும் சேர்த்து காட்டுங்க. குதிக்கிறதுல எங்க தப்பு பண்ணாங்க, இந்த சைக்கிளிஸ்ட் எழுந்து நடந்தாரா இல்லையா, சின்ன பசங்க கோக்க வச்சு காமிச்ச கோகுமாக்கு. அதே சமயத்துல சயின்ஸோட ஸ்ட்ரெங்த் என்னங்கிறதையும் உங்களுக்கு பஞ்சிங்கா சொல்லுவோம். சயின்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீ விட்டா நான் விட்டா நீ, இப்படிதான். தப்பு பண்ணா சயின்ஸ் மூஞ்சிலே காட்டும். இதுக்கு வரலாறு ஒரு பெரிய சாட்சி. இதெல்லாம் ஒரு மேட்டரான இலக்காரமா பார்த்தவங்கள சயின்ஸ் பலாத்காரம் பண்ணிடுச்சு. இதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க நம்ம சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல. இந்த எபிசோட்ல சார் நியூட்டனுடைய 3வது லா, சுத்திய ஓங்குறது கேமருடைய லோயர் ஜாவை என்ன கதியா பாருங்க. இவரு கஜினியை பார்த்து குஜினியானவர். 8 பேக் வரும்னு பார்த்தா பல்லு கொட்டை பார்க்க மாதிரி கொட்டுது. இந்த மாதிரி அதீத முயற்சி பார்க்கும் போதே அதோட அடி எப்படி விழுன்னு நம்மளால கணிக்க முடியுது. ஆனா இனிமே அவரால் முடியாது. சரி, நம்ம ஆட்டத்தை கவனிப்போம். சர்ஃபிங், கடல் அலை ஒரு பெரிய மலை மாதிரி நம்மளை நெருங்கும் போது நாம ஒரு போர்ட்ல ஏறி அது மேல அப்படியே டிராவல் பண்றது. ஆக்சுவலா சர்ஃபிங் போறது ஒரு தனி ஜாலி தான். ஆனா இதே சர்ஃபிங்கை நம்ம ரோட்ல பண்ண முடியுங்க. முதல்ல நீங்க ரோட்டை கடல் அலையா நினைச்சுக்கோங்க, உங்களோட காரையே உங்க போர்டா நினைச்சுக்கோங்க. வெல்கம் டு த கிரேசி வேர்ல்ட் ஆஃப் கார் சர்ஃபிங். இப்போ உங்க மனசுல கூட கண்டிப்பா இதே கேள்விதான் வந்திருக்கும். கார் சர்ஃபிங் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த பர்சன் சமர்சால்ட் அடிச்சு தண்ணியில ஏன் குதிக்க முடியாம போகுது? இது ரொம்ப நியாயமான கேள்விதாங்க. ஆனா வேற என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆனா இவர் பண்ண போற இந்த வேலை இருக்கே, ஒரு வடிகட்டின முட்டாள் கூட பண்ண மாட்டான். விவரமா சொன்னா இது ஒரு டோட்டல் நான் சயின்ஸ். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸை நான் காட்டுறவாங்க. கார் சர்ஃபிங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டேபிளா இருக்கணும். உங்களோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகிறதுக்கு உங்க முட்டி அப்படி மடக்கி உட்கார வேண்டியிருக்கும். இதனால உங்க சென்டர் ஆஃப் மாஸ் கொஞ்சம் கீழே இருக்கும். நியூட்டன் சாருடைய ஃபர்ஸ்ட் லா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன லான்னா, மோஷன்ல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை தடுக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். இப்போ நீங்க காரோட மேற்பகுதியில் இருக்கீங்க. காரோட வேகம் அதிகமானாலோ இல்ல சடனா பிரேக் அடிச்சாலோ நீங்க அதே அளவு வேகத்தோட சும்மா பறந்து வெளியே போவீங்க. இவ்வளவுதாங்க மேட்ரு. ஓகேவா? உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி அட்டெம்ப்ட்லாம் பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான். அதாவது 1680s நம்ம நியூட்டன் சார் முதல் தடவையா தன்னோட லாஸை உருவாக்கினப்போ இப்படிலாம் கூட செய்வாங்களான்னு அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. அட பாவீங்களா, என்னோட லாஸ் எப்படி பைத்தியக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணல டென்ஷன் ஆயிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்றதுங்க, சில பேருக்கு இதுதான் புரியுது. பாருங்க, இந்த வராரு பாருங்க. கார் சர்ஃபிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். எனக்கும் தெரியுது. என்னை கேட்டால் இதில் ஃபன்னை விட புண்ணு தான் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. நீங்களே பார்த்தீங்களே, இந்த ஸ்டண்ட்டை காமிச்சவர் கார் மேலே உட்காந்துருக்காரு. டிரைவர் பிரேக் அடித்த உடனே இனர்ஷியாவால் அவர் தூக்கி வீசப்பட்டு தெருவில் சில்லறையா வாரி விழுந்தாரு. நியூட்டன் சார், உங்கள் லாவை மதிக்காதவங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கீங்க. வா, கேமராவில் சூப்பராக செட் பண்ணி இவங்க 2 பேர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அதுக்காக தான் காட்டுக்குள்ளே காரை ஓட்டிட்டு வராங்க. இவங்க முயற்சியில் ஒரு விபரீதம் தெரியுது எனக்கு. அப்படி போடு, ஒரு குரங்குக்கு எவ்வளோதான் வயசானாலும் அது பல்ட்டி அடிக்கிறத மறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆட விட்டுதலுங்க, பசங்களுக்கு சின்ன பசங்க உசார ஹெல்மெட்டை மாட்டி மூஞ்ச மறைச்சிட்டானுங்க, இல்லைன்னா பங்கமாக இருப்பானுங்க. அடேங்கப்பா, இவங்க ஏரியாவில் அடிப்பம்பில் இவர் தான் ஃபேமஸ் போல இருக்கு. யோ, இன்னுமா வரல? இறங்க வேண்டிய ஏரியா. ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஓல்டன் ஆடாதடா ஆடாதடா மணிதான்னு பாட்டு பாடினாங்களே, உனக்கு தான்
மகாஜனங்களே, நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் மனுஷங்களை விட மிருகம் எவ்வளவோ பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சியை பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு உண்மைன்னு புரியும். ஏன்னா மிருகம் மனுஷன் அளவுக்கு ஸ்டூபிட் இல்ல. நீங்களே பாருங்க, அந்த டாக் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கார் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு ஜாலியா நிக்குது பாருங்க. வாரே வா, இதுக்கு நிச்சயமா கை தட்டி ஆகணும். ஏதோ ஒரு செயல் புரிய இவர் ஆவலா நிக்கிறாரு. இவரோட எய்ம் எல்லாம் ஓடுற கார்ல அப்படியே ஜம்ப் பண்ணி நிக்கணும். நிக்கிற கார் மேலதான் ஏறி நிக்கலாம். அப்புறம் நிக்க முடியுமா? ஊனவே முடியாத அளவுக்கு ஊனு விழும். கார் சர்ஃபிங்க பல ஊர்ல பல பேர் பண்றானுங்க. ஆனா லேண்டிங் மட்டும்தான் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமா இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. அண்ணே, என்ன முயற்சி பண்ணீங்க? பவுன்சிங் பால் ஏதாவது விளையாட பாத்தீங்களா? கார் மேல எதுக்கு இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம்? குரங்கு கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிக்கும். ஆனா எங்க மேல அக்கறை கொண்ட யாரோ எங்கேயோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி எங்க ஆடியன்ஸ் பல பேர் இருக்காங்க. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. மவுண்டன் பைக்கிங், ஆஃப் ரோட்ல மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல சைக்கிள் ஓட்டுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ மை காட், மவுண்டன் பைக்கிங்கா, கலக்குறீங்க போங்க அப்படி சொல்லணுமா? அட என்னையா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சைக்கிள் தானே ஓட்டுறாங்க. அதை ரோட்ல ஓட்டினா என்ன, ஆஃப் ரோட்ல ஓட்டினா என்ன? அதை போய் இவ்வளவு பெருசா பில்டப் பண்ணி பேசுறதா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து யாரு ஹலோ டியர்னு சொன்னாலும் சரி, மனுஷன் அரண்டுருவாப்பல. சரிப்பா, ஒத்துக்கிறேன். சில நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். ஆனா இதுல என்ன பெருசா ஆயிட போகுது? இருக்கே, சைக்கிள்ல ஏறி மலைப்பகுதியில கீழே இறங்கி வரும்போது உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா தான் இருக்கும், உழாம இருந்தோம்னா. ஆனா என்ன பண்றது, சில பேருக்கு இதை பத்தின வேலை தெரியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் தெரிஞ்சதானே. இன்னும் சில பேர்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கிறதே இல்லை. ஆனா நீங்க கத்துக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அப்பதான் உங்க மவுண்டன் பைக்கிங் ட்ரிப் மெமரபிளா இருக்கும். டவுன்ஹில் மவுண்டன் பைக்கிங் என்பது ரைடருடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஆதாரமா கொண்டு இருக்கு. சைக்கிள் மற்றும் ரைடருடைய கம்பைன் வெயிட் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கான வேலையை பார்க்குது. விழாம அப்படியே போறதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது பேஸ் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கணும். ஒருவேளை மெயின்டைன் ஆயிட்டு இருக்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி போயிடுச்சுன்னா ரைடர் ஹேண்டில் பாரையும் தாண்டி கீழ வேண்டியதான். இது பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணீங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போற பாதையில யாரும் குறுக்க வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா இங்க ஆளுங்க யாரும் குறுக்க வரவே மாட்டாங்க. திடீர்னு கோமாதாவுக்கு கோவம் வரலாம். க்ஷணத்துல பசு குறுக்க பூந்துருத்தோ, புல்லாண்டான்னு புல்ல மேஞ்சின்னு இருக்கேன். பல நேரத்துல வழி கிளியரா இருக்கும், நாம தான் வழி தவறிடுவோம். ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதுன்னு. சில பேருக்கு ஷார்ட்கட்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி ஆசைப்பட்டு செலக்ட் பண்ற ஷார்ட்கட்னால உடம்புல ஏகப்பட்ட மாவு கட்டு வருங்கிறது அவருக்கு தெரியாம போச்சு. அப்புறம் உள்ள எல்லாம் வசதியா இருக்கா? இந்த மாதிரி வழியில கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட உடம்பெல்லாம் ஒரே கஜகஜா தான். 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு முள்புதரை நோக்கி நம்ம போகும்போது என்ன நடக்கும்னு மட்டும் நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். டப்புன்னு லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல வாங்கி இடுப்புல வாங்கப்பா. அவ்வளவுதான், அவனுக்கு இப்படி ஓரம் போடு. பப்பு, நீ இந்த மாதிரி ஓட்டுறது ரொம்ப தப்பு. 2 சக்கரம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவர் நாட்டு மண்ணு மேல அவருக்கு அவ்வளோ பற்று. அதான் மண் எல்லா இடத்துலையும் பற்று. இந்த சைக்கிளிஸ்ட் தன்னோட வெயிட்டை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரான்னு பார்த்தோன்னா ஏதோ முயற்சி பண்ணாரு. ஆனால் கரெக்டான வழியை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியல. நண்பர்களே, நல்ல மூளை இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணு திறந்திருக்க வேணாமா? பாருங்க, கண்ணா பின்னான்னு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. ஸ்டைல் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் ஸ்கில்லும் தேவை. முக்கியமாக பெல்லி தேவை. டச் வுட். ஏப்பா, சும்மா சொன்னதுக்கு வுட்டை டச் பண்ண எப்படி? ஆக்சுவலாக கீழே இறங்கும் போது இவர் பிரேக் அடிச்சாரு. அதனால சீட்டில் உட்கார பிடிக்காத மாதிரி ஹேண்டில் பாரில் வந்து உட்கார்ந்தாரு. அவ்வளோதான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேணாங்க, அங்கெல்லாம் உட்காராதீங்க, நேராக தரையில வந்து உட்காருங்கன்னு எழுதிட்டு வந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ், தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் விழுந்து நாங்கள் நிறைய வாட்டி ஸ்லோ மோஷனில் காட்டுவோம். இன்னும் ஸ்லோ மோஷனே காட்டல. ஸ்லோவாக போகக்கூடாதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இவ்வளோ வேகமாகவும் போகக்கூடாது. அதையும் மீறி வேகத்தை மெயின்டைன் பண்ணால் புது சட்டையில் நிறைய ஓட்டையை மெயின்டைன் பண்ணலாம். சூப்பர்ப்பா. ஹெல்மெட் ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம், அறிவு எந்த பக்கம் இருக்கு? எல்லாரும் வழி விடுங்க, நான் வந்து எனக்கு தூக்கம் வருது. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதையே நமக்கு மறுபடியும் செஞ்சு காட்டுறாரு. தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே, அதை நான் காட்டில் வந்து நீட்டுறது. இனிமேல் நல்ல பெட் ரெஸ்ட் தான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இதே தான் பண்ணுவார், தெரியுமே. தம்பி, பிஸ்கட் சாப்பிட்றியா?
அப்ப வாயில இருக்கிறது பிஸ்கட் இல்லையா? குளிச்சுட்டு இடது கால் எடுத்து வச்சு வெளியே வராரு. எப்பா நீ சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பாக்குறதே இல்லையா? ஃப்ரிக்ஷனே ஞாபகம் வச்சிருக்கலாம்ல. வெல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க காலுக்கும் தரைக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் நாம கீழே விழாம காப்பாத்தும். இவரோட வீட்டுக்காரமா தான் தரையில வெண்ணெய் தடவி இருக்காங்க. கேட்டா ஃபன்னி வீடியோவா. அந்த ஆள் எந்திரிச்சு வந்து என்ன பண்ண போறானோ என்னவோப்பா. மூக்கு வாயில பஞ்சர் ஆகாம இருந்தா சரி. அதாவது இந்த பெரிய பெரிய பால்ஸை எப்ப பார்த்தாலும் சரி அது மேல குதிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வருங்க. இதுக்கு பல பேர் சொல்ற காரணம் என்னால ஆசையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னுவாங்க. ஆனா ஒருவேளை இந்த பால் கான்செப்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப கூட ஆர்வமா எல்லாரும் குதிச்சிருப்பாங்களா? சரி விடுங்க, இப்ப அதை பத்தி நமக்கு என்ன. இப்போ உங்களோட நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன். தயவு செய்து நீங்க இந்த மாதிரி பால் மேல குதிக்க வேண்டாம். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்களே பாருங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, சின்ன அடியா இருந்தா என்ன, பெரிய அடியா இருந்தா என்ன, கடுபடியா போய் அடிபடுற வேலையில நாம எதுக்காக ஈடுபடணும்ன்றேன். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவுமே வால் மேல அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து போறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒருத்தங்களை தேடினா 1000 பேர் மாட்டாங்களே. இல்லைங்க, இந்த சயின்ஸை பத்தி வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டாலும் சரி அழகா சொல்லுவாங்களே. சக்சஸ்ஃபுல்லா இல்ல பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருக்கணும். இதுல பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஏற்பட்டாலும் பால் ஒரு சைடா போகும். ஒருவேளை நீங்க ரைட் சைடு சாஞ்சிங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரைட் சைடு தான் வரும். ஆனா பால் மட்டும் லெஃப்ட் சைடை நோக்கி உருண்டோடி விடும். அது மட்டும் இல்லாம நீங்க பால் ஏறி குதிச்சீங்கன்னா பால்ல உள்ள எலாஸ்டிக் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் உங்களை ஆப்போசிட் டைரக்ஷன்ல தூக்கி போட்டுரும். நண்பர்களே, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பால் மேலே ஏறி நிக்கிற வேலை நான் வச்சுக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் இதோட வம்புக்கு நான் போறதுக்கே தயாரில்லை. நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ ஸ்டூபிட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பால் மேல ஏறுறது மட்டும் இல்ல, முத்தி போய் பால் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேல ஏறி நிப்பாங்களாம். இதத்தான் டபுள் பைத்தியக்காரத்தனம் சொல்லுவாங்க. வா, ஒரு பீம், ஒரு பால், மேல ஒரு பீம் பாய். இப்போ பாய் இல்ல, பீம் மட்டும்தான் இருக்கு. இப்போ அவர் ஒரு சைடா சாஞ்சாருன்னா அவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற இடம் மாறுமா இல்லையா? பால் ஒரு பக்கம் உருண்டு போகுமா இல்லையா? இப்போ பாலுக்கு ஆளுக்கு அடிபடுமா இல்லையா? பாத்தீங்களா, நான் செஞ்சுட்டேன். எவ்வளவு சூப்பரா பேலன்ஸ் பண்ண பாத்தீங்களா? கரெக்டா போட்டோ எடுங்க. ஓ நோ அட்டே, போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் பண்ண முடியே. ஏ பொண்ணு சூப்பரா சிரிக்கி, ஆனா விழுந்தது வலிக்கி. மனைவி பேச்ச மீறினா இப்படிதான் ஆகும். வேணான்னு சொல்றது கேட்காம கிறிஸ் பால்ல குதிச்சாரு. எலாஸ்டிக் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸால மண்டையில முழுமுழுன்னு எம்மா தவளை மாதிரி குதிச்சு ரொம்ப கவலையாயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது? சயின்ஸை பத்தி எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பார்த்துட்டுமா இப்படி பண்றீங்க? ஜாலிக்காக பண்றேன்னு இடுப்பை காலி பண்ணிக்கிறானுங்களே. எதிர்காலம் கேள்விக்குறியாகுமே, பயமே இல்லையா? சில பசங்களுக்கு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணாலே அறிவு வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, நம்ம ஷோவை பார்க்கறது கிடையாது. அப்ப இப்படிதான் தம்பி, அம்மா அப்பா பேச்ச கேளு, சயின்ஸ் ஸ்டூபிட பாரு. ஒருவேளை வாழ்க்கையில எக்ஸசைஸ்ங்கிற விஷயமே இல்லாம இருந்திருந்தா எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா தூங்கலாம், ஃபிட்டாவது புட்டாவது சூப்பரா இருக்கலாம். ரொம்ப நல்ல தாட்ல நான் கூட இந்த மாதிரி தான் அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலா ஃபிட்டா இருக்கணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. பின்ன நீங்க ரன்னிங்க்கு போகலாம், வீட்டில் உட்காந்து புஷ்அப்ஸ் எடுக்கலாம். வேற புல்லப், அது நம்ம ஃபேவரெட். ஐ படத்தை பார்த்து நானும் ஆர்வமாய் புல்லப் வீடியோல எடுத்து வச்சிருந்தேனே, அந்த பார்க்கணுமே அந்த ஷாட்டை. ஆனா 5கே காஞ்சு போயிட்டேன். இதை பாருங்க, ஒருவேளை நீங்க பார்க்ஸ்ல இருக்கிற பாஸ்ல தொங்கி உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாமே. அழகா உங்க வீட்லயே ஒரு புல்லப்ஸ் பார் செட் பண்ண வேண்டியதானே.
ஏன்னா நீங்க விழுந்தா கூட அடி மட்டும்தாங்க படம், அவமானப்பட தேவையில்ல. இன்னொன்னு இருங்க, அந்த பார்ஸை பொருத்தும் போது அதோட மேனுவலி ஒரு வாட்டி படிச்சிருங்க. நல்ல யூஸ் ஆகும். நம்மளோட அப்பர் பாடியை நல்ல ஷேப்ல வச்சுக்கிறதுக்கு புல்லப்புங்கிறது நல்ல மெத்தட், நல்ல எக்ஸசைஸ். என்னப்பா அது, புல்லப்பா இல்ல ஸ்பைடர்மேன் விளையாட்டா? தம்பி கையில் என்ன கம்பி? இந்த பையன் ரொம்ப நல்லா பண்றான், சயின்ஸை படிச்சிருக்கான், நிறைய கொம்ப உடைச்சிருக்கான். அக்கா கம்பியை காலால் டைட் பண்ணுறாங்க. கம்பியில் அப்புறம் டைட் பண்ணலாம், முதல்ல உங்கள் நட்டை டைட் பண்ணுங்க. எம்மா கிரட்ஜி பேய் சிரிப்பு வருது. புல் அப் பார் இது டோர் வேல நிற்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான். சர்ஃபேஸ் எவ்வளோ ரஃப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் இருக்கும். Coefficient of friction multiplied by the force of pressing the surfaces together equals maximum frictional resistance. புரிஞ்சுது? இதை பாருங்க, இதே நான் விட்டு தான் பேசினேன். இதில் எடிட்டிங் நடந்திருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதோட அர்த்தத்தை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தா ஒரு ஜாலி இல்ல, பார்க்கலாம். இப்போ பார்ஸ்ல ஸ்க்ரூஸை பொருத்தி அதை டோர்ல மாட்டி விடும்போது ஃபோர்ஸால ரெண்டு சர்ஃபேஸஸும் இணைக்கப்படுது. இந்த பார்ல இருக்கிற டவுன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக ஆகாத வரைக்கும் பார் இப்படி கதவோட இருக்கும். புல்லப் பண்ணி வேகமாக கீழே வர்றதுனால எடையை விட அதிகமான ஃபோர்ஸ் இந்த பார்ஸ்ல தான் விழுது. இதனால பார் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இல்லையா? ஃபோர்ஸை கொஞ்சம் ஓவரா போட்டீங்கன்னா அந்த பார் வழுக்க ஆரம்பிச்சிடும். அதோட நீங்க நேரா தரையில வந்து படுத்துப்பீங்க. இதுக்காகவே உங்க எல்லாருக்கும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் காட்ட போறேன், வாங்க. மேடம் தூங்கி துவைச்சிட்டு காய போட வந்திருக்காங்க நினைக்காதீங்க. அவங்க ஒரு காரியமாக தான் இங்கே வந்திருக்காங்க. காய போட்டாங்கன்னு நினச்சா காயப்பட்டாங்க. சரி விடுங்க மேடம், பார்த்துலாம் விடுங்க. இந்த பாடி பில்டர் வீட்டோட ஈசாண்டி மூலையில் தேவையில்லாத ஆணிலாம் புரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ தான் இவர் ஏன் ஜிம்முக்கு போகிறதுலன்னு காரணம் புரிஞ்சுது எனக்கு. உஷாரா நீ வீட்டில் போய் தனியாக தொங்குன்னு ஜிம்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. நல்ல வேலை இவன் ஒருத்தனாவது ஒழுங்காக பண்ணுறானே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புல்ல பண்ணுறதான் புல்லப்பு. 4 தண்டானே நம்மளை மிஞ்சிருவானோ? அதானே பார்த்தேன். இவர் எங்கே தப்பு பண்ணாருன்னா புல்லப் பண்ணும்போது இவரோட வெயிட்டை ஒரு ஜர்க்கோட விட்டாரு. அதனால மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பாரை தன்னோட இடத்துல நிறுத்த முடியாமல் போச்சு. இவர் கீழே விழுந்தப்போ இவரோட பாடி வெயிட்டை விட 4 மடங்கு அதிக வெயிட்டை உணர வேண்டியதாக போயிடுச்சு. என்ன நண்பர்களே, சயின்ஸ் எல்லா இடத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இதை உணர்த்தவே யாம் அவதரித்தோம். இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூப். இந்த உலகம் உருவானதிலிருந்தே மனுஷன் தன்னுடைய புத்தி, செயல், திறன் எல்லாத்தையும் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா இப்பெல்லாம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிக்காட்டுதல நம்ம கேம் ஜோன்ல கூட பார்க்க முடியுதுங்க. ஒத்துக்கிறேன், நீ ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தான். என்ன பண்றது, அந்த வெயிட்ல நீ அடிச்சோம் உனக்கு பரிசு கிடைச்சது பொம்மை தானே. காட்டு சரி சரி புரியுது. உங்க பலத்தை நீங்க உங்களோடய வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் உங்க திறமையை ஷோ காமிச்சா அதை எங்க ஷோல போட்டு காமிச்சிருவோம் நாங்க. இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இங்க டிமாண்ட் யாருக்கு? ஸ்டூபிடுக்கு தாங்க. பாத்தீங்களா, இவனால எதையுமே சமாளிக்க முடியல. இவரை யாரும் அடிக்கவே தேவையில்லை. தன் சுத்தி எடுத்து சுழட்டி அவரே அடிச்சுப்பாரு. என்ன ஒரு தாராளம். ஆனா இந்த மாதிரி மொக்க வாங்கும் போது சுத்தி இருக்கிறவங்க சிரிப்பாங்க பாருங்க. தலை சுத்தி அங்கேயே விழுந்துடலாமான்னு தோணும். இந்த கருப்பு டிஷர்ட்டுக்கு தான் குசி தாங்க முடியல. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க சுத்தியால அடிச்சு இந்த உலகத்துக்கு உங்களோட பலத்தை நீங்க காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த கடுகு இருக்கே கடுகு, அந்த தண்டியாவது நீங்க சயின்ஸை கத்துக்க வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு அடியும் படாது, நீங்க அவமானப்பட வேண்டிய வேலையும் மிச்சம். எல்லாத்த விட முக்கியம், இந்த சுத்தியோட ஹேண்டில் நீங்க எப்பவும் முனையில தான் பிடிக்கணும். உங்க கையை சுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நீங்க பின்பக்கமா போகணும். இந்த சுத்தியால அடிச்சதும் நியூட்டன் சாருடைய தேர்ட் லா படி for every action there is equal and opposite reaction. இப்போ இந்த சுத்தியல் உங்க முகத்துக்கு பவுன்ஸ் பேக் ஆகாம இருக்கணும்னா நீங்க உங்க ஷோல்டர்ஸை கொஞ்சம் லூஸா வச்சுக்க வேண்டியிருக்கும். அப்பதான் உங்க ஷோல்டர் பின்பக்கமா போகும். இதுல சாராம்சம் தான், நீங்க சுத்திய தப்பா ஹேண்டில் பண்ணீங்கன்னா சுத்தி உங்க மூஞ்சிலே வந்து அடிக்கும். அதனால நீங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு போன இடத்துல பெரிய தவறாய் அதுக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. வாவ், சுத்தில வாங்கின ஒரே அடியில இவர் மூக்கி எப்படி வீங்கிச்சு பாத்தியாடி. ஆனா சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். சோ கேர்ஃபுல். இவருக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஷோல்டர்ஸ் நல்லா டைட்டா இருக்கு. அதே நேரத்தில் நியூட்டன் சாரோட தேர்ட் லாவும் மூஞ்சில அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்க தக்காளி சட்னியை தேர்ட் லாவை தொட்டுக்கலாம். ஸ்வீட் ஹார்ட், இது உன்ன நினைச்சு ராஜா வாதங்கம் புரியுது, எங்களாலே முடியல. பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்கு, போய் படுத்துக்கப்போ. உன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. நீ நான் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட முடியும். கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரை கொடுத்துட்டு போப்பா. எப்படியும் உனக்கு இனிமேல் எதுவுமே ஞாபகம் இருக்காது. கஷ்டம் இல்லை, உங்களால் முடியும். கமான் டூ இட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அடித்த வேகத்திலே சுற்றி ரிட்டர்ன் ஆச்சு. சுற்றி நின்று முன்னாடி பங்கமாச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையான பலத்தை நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்களா? அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு ஒருநிலைப்படுத்துங்க.
அப்படியே மூச்சு இழுத்து விட்டுனா இந்த விட்டு இல்ல, சொல்றத பூரா கேட்கலன்னா இப்படிதான் பாடணும். வாங்கன்றேன். இருந்த ஒரே ஒரு மூக்கையும் சப்பையாகிட்ட. ஜப்பான்ல கூட இப்படி ஒரு மூக்கு இல்லையா? ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் எக்ஸ்பிரஸ் அதோட ஃபைனல் டெஸ்டினேஷனை கரெக்ட் டைம் வந்து அடைஞ்சிருச்சு. இன்னொன்னு சொல்லிடுறேன், எக்ஸ்பிரஸ் சொன்ன உடனே நீங்க அது மேல ஏறி தையன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Till that time, see you, bye bye, take care.